ஹாய் வியூவர்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலில் நாளைக்கான ப்ரமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டை விட்டு வெளியில் போன சுடரை அஞ்சலி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். எழில் சுடரை விட்ட கேட்குறாரு, நீ செஞ்சது தப்பு, அதனால தான் உன் மனசே மனசாடிச்சு உறுத்திருக்கு. அதனால தானே நீ பேக் எடுத்துகிட்டு வெளியில் போன, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? வீட்டை விட்டு வெளியில் போ, என் மூஞ்சிலே நீ முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழில் ஒரு பக்கம் கனகவல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதே நேரம் யாரும் அவளை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்ல யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. ஏதோ சரியோ தப்போ அவள் கழுத்தில் தாலிங்கிறது ஒன்று ஏறிடுச்சு. நம்ம குலதெய்வத்திட்ட போய் நம்ம காசி அம்மாட்ட முடிவை கேட்டால் தான் சரியாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, அப்போனா வாங்க உடனே காசி அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி எழில் கூப்பிடுறாரு. அந்த பக்கம் காசி அம்மாவை காட்டுறாங்க. அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒருத்தர் தாலி கட்டிடுறாரு. அதுக்கான பஞ்சாயத்து தான் அங்கே நடக்குது. அதில் அந்த காசியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாலியை நீ கழட்டி இந்த பால் சொம்பில் போட்டு இந்த எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு உறவை முறிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் தாலியை கழட்டி பாலில் போடும்போது அந்த தாலி கட்டின அந்த பையன் கழட்டாதன்னு சொல்லி கத்துறாரு. அந்த பொண்ணு போட்டுட்டு கடைசியில் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் காசியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இந்த பஞ்சாயத்து தான் தீர்ப்பு, நீ கட்டின தாலி செல்லாது. நீ இனிமே இந்த ஊர் பக்கம் வரக்கூடாது. திரும்பவும் இந்த பேச்சு நீ எடுத்தன்னு சொன்னாக்கா நீ உயிரோடு திரும்பி போக மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அடித்து அவரை விரட்டிடுறாங்க. காசி அம்மா சுடருக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த ப்ரமோ முடியுது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.